குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய பராபவ ஆண்டில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய பராபவ ஆண்டில் கிரகங்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் அவர் லாபத்தில் உச்சமடைய போகிறார். அதுவே நல்ல யோகம். 4 மாதத்தில் உச்சமடைந்த குரு பிஸ்னஸில் எங்களுக்கு நல்ல பொருளாதார ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அதுபோல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோன்னா பிரயாணம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்லாம் இருக்கும். ஸோ லாபத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த கன்னி ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்த்து இந்த இடங்களெல்லாம் சுபத்துவப்படுத்துவார். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில பிரிவினைகளோ நண்பர்களுக்குள்ளே கூட சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த குரு லாபத்தில் சனியை பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண அமைப்பும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஸால் நல்ல அனுகூலம் ஏற்படும். இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுடைய சாதனையால் அவங்க பேர் புகழெல்லாம் அடைய சான்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி ஒரு சிறப்பான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனியுடைய கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கன்னிராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது நல்ல யோகம். அப்போது ராகு கேதுவால் வெளிநாடு பிரயாணமும் நிறைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இனி வரக்கூடிய குரு பயிற்சியில் குரு லாபத்தில் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதால மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களால் நிறைய அனுகூலம்லாம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் குரு அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு வரும்போது இவங்களுக்கு அதிக சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாத காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய சுப விரயங்கள் ஏற்படும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, ஒரு கிரகப்பிரவேசம், நண்பர்களோட திருமணம், இப்படி நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. ஆனால் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஆலய வழிபாட்டுக்காக நிறைய டூர்ஸ் போவாங்க. அது மூலிமா சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும். அரசு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக அதிக பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்போ ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதோ, ஒரு விசாக்காகவோ, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில வில்லங்க சொத்துக்கள் அதை மீட்டெடுக்கிறதுக்காக அதிக பணம் செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். இங்கே இருக்கக்கூடிய குரு இந்த ராசிக்கு 4, 6, 8 இந்த இடங்களில் பார்க்குறதால இவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும். அதுபோல் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குவாங்க. இஎம்ஐ கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்போ டக்குன்னு உங்களுக்கு பைசா கையில் வராது. ஏன்னா நிறைய விரயம் ஏற்படும். ஸோ இவங்களுடைய பிரச்சனைக்காக திருப்பியும் பேங்க்கில் போய் லோன் எடுப்பாங்க. இப்படி சில அதிகம் கடன் வாங்கக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும். நண்பர்களால் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. இவங்க வேலை பண்ணுற இடத்துல கூட இவங்களுடைய மறைமுக எதிரிகள்லாம் இவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். அதுபோல் லாட்ரி, கேம்பிளிங் மூலமாக ஒரு சில எதிர்பாராத பண வரவும் ஏற்படும். இதுக்கடுத்தது மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் போல் குரு வக்ர நிவர்த்தியாகி கடகத்துக்கு போய் லாபத்திலே உட்காருவார். அப்போ அடுத்த ஆண்டு 2027 குருவுடைய சஞ்சாரம் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு லாபகரமாக இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சனியுடைய கெடுபலனையும் குறைச்சிடுவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்த ராகு கேது பயிற்சி, அதாவது இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில்
ராகு 6லேருந்து 5க்கும் கேது 11ஆம் இடத்துக்கும் போகிறது பெரிய அளவுக்கு சிறப்பு கிடையாது. இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு லாபத்தில் சில குறைபாடுகளும் இருக்கும். ஏன்னா கேது போய் இந்த குருவுடைய லாபத்தை கொஞ்சம் தடுப்பார். அப்போ தேவையற்ற சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. பணம் கைக்கு சரியான நேரத்தில் வராமல் போகும். ஆனால் குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறதால, குரு அந்த காலகட்டத்தில் 5 மற்றும் 7ஆம் இடம் இது 2த்தையும் பார்த்துருவார். அதனால் பிள்ளைகளால் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கும், ஆனால் அது சரியாயிடும். அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு அது அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்கும். ஸோ நல்லது கெட்டது மாறி மாறி இருக்கும். இதுக்கடுத்தது சனியுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஒரு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம், வெளிநாடு பிரயாணம், புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்படி கன்னி ராசிக்கு இந்த 2026 ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. 7ல் ராகு கேது பயிற்சியை தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகள் நல்ல லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.